விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். சார் அது என்ன சார் இந்த மாலைய பட்சங்கிறாங்களே, இதுக்கான விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம நேயர்கள்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம பித்ருக்களை நினைவு கூறக்கூடிய ஒரு தருணம் தான், அதுதான் அமாவாசை அப்படின்னு. அப்ப புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திங்கிறது ஒரு ஒன்று ஒன்று. அன்னைக்கு அமாவாசை, புரட்டாசி மாசத்துல வர அமாவாசை தான் மாலையபட்சம் அப்படின்னு நம்ம சொல்றது. இது என்னன்னா, நம்ம அனுபவிக்கிற இந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் அனுபவிச்சது கிடையாது. நம்ம அப்பா காலத்திலேயோ தாத்தா காலத்திலேயோ இத்தனை பண பரிவர்த்தனைகள், ஏர் கண்டிஷன், வெஹிக்கிள்ஸ், ரோடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது இதெல்லாம் இப்போ அட்வான்ஸ்ட் ஆகிட்டே வருது இல்லையா? அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு அந்த வேதனை கொஞ்சம் இருக்குமா? இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, இந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப் அனுபவிக்கிறாங்க. எங்க காலத்துல இவ்வளோ கரண்ட் வசதி இல்லையே, இந்த ஐஃபோன்லாம் இல்லையே, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லையே, இந்த ஏக்கமும் வருத்தமும் அந்த ஆத்மா அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு தருணமா. அப்போ அவர்களுக்குன்னு உரித்த ஒரு நாள், என்னைக்கு அவங்க இறந்தாங்களோ அன்னைக்கு நாள் கிடையாது, திதின்னு ஒண்ணு இருக்கும். தமிழ் மாதத்துல வரக்கூடிய திதி அன்னைக்கு மட்டும்தான் அவங்களால இந்த பூலோகத்துக்கு உங்ககிட்ட வாங்கிக்க முடியும். இன்கேஸ் நமக்கு அது விட்டு போயிடுச்சு சார், அது என்னைக்குன்னு தெரியல சார், நாங்க குறிச்சுக்கல சார், எங்களுக்கு இந்த விவரம்லாம் தெரியல சார், எங்களுக்கு அந்த பழக்கம் எங்க வம்சத்துல இல்லை அப்படின்னு சொல்பவர்களுக்கெல்லாம் எல்லா மாதத்துலயும் வரக்கூடிய அமாவாசை ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டா இருக்கும். அதுல தை அமாவாசை, ஆடி அமாவாசை எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். நம்ம பசுக்களுக்கு பூஜை பண்ணிடுவோம். இந்த மாலையபட்சம் அப்படிங்கிறது பித்ரு சாந்தி ஹோமம் அப்படிங்கிறத இந்த தடவையா நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம நேயர்கள்ல யாராவது, சார் எனக்கு திதி தெரியாது சார், தர்ப்பணம் தெரியாது சார், என்ன டேட்டுன்னு எனக்கு தெரியாது சார், உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல, எங்கேயோ சேத்திராடனம் போயிட்டார், எங்க தாத்தா போயிட்டார், எங்க அப்பா போயிட்டார் இப்படின்னு சொல்பவர்கள் இந்த பித்ரு சாந்தி ஹோமத்துல கலந்துக்கலாம். அமாவாசை அன்னைக்கு காளிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹோமம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காளி தெய்வங்கள்ல எப்ப கூப்பிடணுங்கிறது இருக்கு. உக்ரமான பெண் தெய்வம், உக்ரமான காளி தெய்வத்தை அமாவாசை அன்னைக்கு இந்த பித்ரு சாந்தி ஹோமம். அது என்ன பித்ரு சாந்தி ஹோமம்னா, திலஹோமத்துக்கு சமமான ஒரு விஷயம்தான். எள்ளு போடுவாங்க அந்த அக்னியில, நவகிரக பிரீதி உண்டு, விநாயகருக்கான மந்திரங்கள் உண்டு. இப்படி நம்மளுடைய ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பித்ரு சாந்தி ஹோமம். நம்ம இதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசையோ, தை அமாவாசையோ, அக்ஷய திருதியையோ, பசுக்களுக்கு பண்ற கோபூஜையில உங்க பேரு நட்சத்திரம்லாம் சொல்லுவோம். இந்த தடவை இறந்து போனவர்களோட பெயர் மட்டும்தான், நட்சத்திரம் கிடையாது. ஸோ நம்ம நேயர்கள் இந்த பித்ரு சாந்தி ஹோமத்திலையும் இந்த மாலையபட்ச அன்னைக்கு நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறப்ப பசுக்களுக்கான கோபூஜையுடன் ஒரு 6 அல்லது 8 புரோகிதர்களோட அக்னி வளர்த்து பித்ரு சாந்தி ஹோமம் அப்படிங்கிறதையும் இந்த தடவையா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நேற்று வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா தாட்ஸ் வரல. திடீர்னு நம்ம நேயர்கள் ஒரு 4-5 பேர் கேட்கவும், இதை போலவே தானே எல்லாருக்கும் மனசுல ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். சில பேர் டிஸ்டன்ஸ் காரணமா என்னால காவேரி நதிக்கு வர முடியல சார். முக்கியமா கங்கை, காவேரி, ராமேஸ்வரம் இந்த 3 இடத்துல இது பண்றது ரொம்ப உத்தமம். காவேரியில ஃபர்ஸ்ட் சமர்ப்பணம், மீனுக்கு பொரி, பொட்டுக்கடலை, அவள், பச்சரிசி சாதம் வடித்தது, இதெல்லாம் அந்த காவேரி நதியில நானே என் கையால அதை பண்ணிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்காக தரேன். அதுக்கப்புறம் கோபூஜை, அதுக்கப்புறமேல் பித்ரு சாந்தி ஹோமம், திலஹோமத்துக்கு சமமான ஒரு ஹோமம். இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ மினிமம் 1001 ரூபாய் இதற்கான தொகை. இறந்தவர்களுடைய பெயர் அதெல்லாம் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல தயவு செஞ்சு அனுப்புங்க. நேர்லையும் ஆல்வேஸ் வெல்கம். அன்னைக்கு உணவு தானம் அப்படிங்கிறது உண்டு. கொஞ்சம் வெங்காயம் போடாம அப்படிதான் அந்த உணவு தானம் அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்கும். புதன்கிழமை மாலை 4-4:30 மணிக்கு இந்த பூஜைங்கிறது ஸ்டார்ட் பண்றோம். காவேரி நதியில மீனுக்கான அந்த சமர்ப்பணம், நதியை நமஸ்காரம் பண்றதுக்கான சமர்ப்பணம், அதுல இருந்து பசுவுக்கான கோபூஜை, அதுக்கப்புறமேல் திலசாந்தி ஹோமத்துல உங்க இறந்தவர்களோட உங்க அப்பா, தாத்தா, பாட்டனார், அம்மா இல்ல யார் இறந்திருந்தாலும் சரி, இல்ல அவங்க எனக்கு எங்க நாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்பவர்கள் கூட அந்த பெயரை குறிப்பிடலாம், தப்பு கிடையாது. அதுல அறிந்த பெயர், அறியாத பெயர், தெரிந்த பெயர், தெரியாத பெயர் இப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாருமே அதை அனுப்பலாம். இது ஒரு கூட்டு பிரார்த்தனையா தான் இருக்கும். நேர்லையும் கலந்துக்கலாம். முடிஞ்சா யூடியூப்ல நீங்க லைவாகவும் பார்க்கலாம். அப்போ இன்னொரு நல்ல தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன்.
இதுக்கு முன்னாடி பாருங்க, அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, தயவு செஞ்சு 1 நாள் 2 நாள் அவகாசம் கொடுத்து கேளுங்க. உடனேன்னீங்கன்னா என்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த சுயம்பர விழா, இது அப்புறம் இந்த ரெகுலரா வர அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப டைட் ஸ்கெட்யூலா இருக்கு. அதனால தான் வீடியோஸும் குடுக்க முடியல. இன்னும் தொடர்ந்து நிறைய ப்ரோகிராம்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கான பிளானிங்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களோட ஆதரவு தான். தொடர்ந்து உங்க ஆதரவ தெரிவிங்க. இன்னும் நிறைய இந்த மாரி நல்ல காரியங்கள் உங்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மனதுல நிறைய இருக்கு. அது உங்களை சென்றடையணும். பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு தயவு செஞ்சு அக்னாலஜ்மெண்ட் சொல்லுங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். இறந்தவர்களுடைய பெயர், உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரியா? அப்போ அப்பாயின்ட்மெண்ட் கேட்கிறவங்க 1, 2 நாள் அவகாசம் குடுத்து எனக்கு அப்பாயின்ட்மெண்ட் கேளுங்க. நன்றி, வணக்கம்.